ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். வாங்க இன்றைக்கி வீடியோவில் காலையில் நான் எந்திரிச்ச உடனே கோலம் எப்படி போட்டிருந்தேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்ன வேலைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா பேத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. அப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம்னா, திருப்பதி போயிட்டு இப்போது 2-3 நாளைக்கு முன்னாடி திருப்பதி போயிருந்தோம். அப்போ வர்றப்போ ஒரு நைட்டு 10 மணி இருக்கும். பஸ்லேயே வந்துகிட்ருக்கப்ப சரி இன்றைக்கி ஃபுல்லாக வீடியோவே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எடுத்த வீடியோவை சாமியெல்லாம் வச்சுட்டு காலையில் போனது பஸ்ஸில் போகிறப்ப எடுத்த வீடியோ காலையில் ரொம்ப 5-5:30 அந்த மாதிரி டயத்துக்கு முன்னாடி எடுத்தது. அதை ஷார்ட்ஸாக கொடுத்துருந்தேன். அது பார்த்தா 10,000 வியூஸ்க்கு மேலே போயிடுச்சு. அதனால் பரவாயில்ல, நம்மளோட வீடியோ இவ்வளோ சூப்பராக போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கு உங்கள் எல்லா பேத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க. அதே மாதிரி எனக்கு இது வரைக்கும் நான் திருப்பதி போனதே இல்லையா, அதுதான் ஃபஸ்ட் டைம் வேறு. எப்படின்னு தெரில, நாங்கள் எதுவும் முடிவு பண்ணவே இல்லை. திடீர்னு அவராக கேட்டாங்க போகலாமா கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் திருப்பதின்னு சொல்லவும் இல்லை, வேறு எங்கேயாவது போகலாம், கோயில் திருச்செந்தூர் பழனி இந்த மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் உடனே சரி ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனா. அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டு போனதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, சரி திருப்பதி நீ போயிருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை இது வரைக்கும் போனதே இல்லை அப்படின்னு. அப்புறம் பழனி திருச்செந்தூர்லாம் நம்ம முன்னாடியே போயிருக்கோம்ல, அதனால் சரி வேணால் திருப்பதி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அப்படியே அங்கே கிளம்பிட்டோம். என்னாலேயே நம்பவே முடியல, இவ்வளோ நாள் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு பார்த்தா கிளம்பி போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால தான் சரி வீடியோவில் ஷார்ட்ஸில் கொடுக்குறப்பயுமே இந்தளவுக்கு ரீச் ஆகும்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை. பரவாயில்ல, ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். வாங்க அதுக்கப்புறம் நம்ம சிம்பிளாக கோலம் போட்டிருந்தது பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றதுக்காக மல்லிகைப்பூ கட்டி வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில். அதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னும் செவந்திப்பூ ரோஸ் எல்லாமே இருந்துச்சு. சாமிக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சிம்பிளாக விளக்கு போட்டுட்டு எல்லா சாமிக்கும் நம்ம நன்றி சொல்லிக்கலாம். இவ்வளோ நாளுக்கு அப்புறம் நம்ம வேண்டுதலுக்கு பலன் கிடச்சிருக்குல்ல, அதுக்காக சந்தோஷமான இது கிடைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. அதனால் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம், கடவுளுக்கும். அப்புறம் அப்படியே விளக்கு ஏற்றிக்கிறேன். மல்லிகைப்பூ ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்ப வாழை இலையில் சுற்றி வைக்கிறது ஓவா தண்ணி நின்றுக்குது. அதனால் நம்ம சுற்றி வச்சோன்னா நிப்பாட்டி வைக்கணும் போல், தண்ணி கீழே வடிகிறது மாதிரி. அதுக்குள்ளே தண்ணி நிறையா இருக்கிறதுனால பூ வேஸ்ட் ஆகிடுது. அது எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் வச்சதுனால தெரியவே இல்லை. சூப்பராக திருப்திகரமாக சாமி கும்பிட்டுட்டு கடவுள் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கலாம். அதே மாதிரி சப்ஸ்கிரைபருமே கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்கும். இது அங்கே எடுத்துகிட்டு இருந்தது தான் திருப்பதி போயிருந்தப்போ. அப்புறம் நம்ம வீட்டில் காலையிலேயே மாங்காயும் முருங்கைக்காயும் இருந்துச்சு, பறித்து கொடுத்தாங்க. அது பறிக்கிறப்ப ரொம்ப ஹைட்டில் இருந்து டக்குன்னு அப்படியே கல்லுலேயே விழுந்ததுனால இந்த மாதிரி தெரிச்சிருச்சு. சரி அது சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மாங்காயை இந்த மாதிரி பச்சடி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு வரமிளகா கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மாங்காயை போட்டுட்டு மஞ்சள்தூள், உப்பு, மிளகாத்தூள் இது மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நல்லா வேக விட்டுறணும். வெந்ததுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக சர்க்கரை வெல்லம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா கெட்டியாக நம்மளுக்கு தேவையான அளவு திக்னஸ் வந்த உடனே இறக்கிக்கலாம். சூப்பராக நல்லா தித்திப்பாகவும் காரம் புளிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், மூடி போட்டுட்டு வேக விட்டுக்கலாம்.
நம்ம வேகிறதுக்கு முன்னாடியே போட்டோன்னா தோல் வந்து நல்லா வெந்து வராது, ஒரு மாதிரியா கடுக்குன்னு ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக தான் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கணும், வெல்லம் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வெந்து வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது மாங்காய் பச்சடிலாம் நம்ம சின்ன வயசுலலாம் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் டைம் அந்த மாதிரினா தான் வைப்பாங்க. இப்போல்லாம் நம்ம ஈஸியாக கிடைக்கிது, எல்லாமே டக்கு டக்குன்னு நினச்ச உடனே செஞ்சிடுறோம். ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்தா எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.